ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய இந்தியன் 2 படத்தோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்தியன் 2 இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்துல சித்தார்த்தும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சோஷியல் மீடியால லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்றது, இது எல்லாத்தையுமே ஒரு வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணி மக்கள் பார்க்கறதுக்காக வெளிச்சத்துல சோஷியல் மீடியால அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு தோண ஆரம்பிக்குது. ஆனா நம்மளால இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? இதெல்லாம் பண்றதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, இந்தியன் தாத்தா தான். அது கம்பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேகை ட்ரெண்ட் பண்ணி நம்ம இந்தியன் தாத்தாவை வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த முயற்சியை எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்தியன் தாத்தா வந்தாரா இல்லையா, இந்த ஊழல் பண்றவங்க, லஞ்சம் கொடுக்கறவங்க, இவங்களெல்லாம் அந்த இந்தியன் தாத்தா வந்து எப்படி தண்டிச்சாரு, இதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்ன சுவாரஸ்யங்கள்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த இந்தியன் 2 படத்தோட ஒரு சூப்பரான ஸ்டோரி லைனாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ரெண்டுமே இவங்க ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தான் பாத்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் இது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணும்போது எனக்கு படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய கடைசி அரை மணி நேரம் தான் படத்திலேயே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா படம் ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தான் போகுது. இந்தியன் 1ஓட இந்த படத்தை கண்டிப்பா கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா அந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே எல்லாம் பார்க்கும்போது அது டாப் நாச்சா செம்மையா பண்ணிருப்பாங்க. பட் இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே அப்படின்றது பயங்கரமாவே பாத்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு. பிரம்மாண்டம் அப்படின்னு பார்க்கும்போது சங்கர் படங்கள்னாலே அது பிரம்மாண்டம் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த படத்துலயும் பிரம்மாண்டம்லாம் நல்லாவே இருக்கு. செட் ஒர்க்ஸ் எல்லாம் சூப்பரா, கலர்ஃபுல்லா, நீட்டா செம்மையா பண்ணிருக்காங்க. படம் முழுக்க பிரம்மாண்டமா நல்லா செலவு பண்ணி சூப்பரா எடுத்திருக்காங்க. ஆனா இந்த படத்துல வரக்கூடிய சீன்ஸ்க்கும் அந்த பிரம்மாண்டத்துக்கும் எதுக்குடா அதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு படம் பார்க்கும்போது தோணுச்சு. அந்த மாதிரி தான் இவங்க பிரம்மாண்டத்தை இந்த படத்துக்கு தேவையில்லாம பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த படத்துல வரக்கூடிய நிறைய கேரக்டர்ஸை இவங்க சரியாவே ரைட்டிங்ல எழுதல அப்படின்னு தான் நான் இங்க சொல்லுவேன். படத்துல ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கமல் சாரும் சித்தார்த்தும் தான். இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டருடைய ரைட்டிங் தான் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு. இவங்க ரெண்டு கேரக்டர்ஸ் மட்டும் தான் நம்மளுடைய மனசுல படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிக்குது. இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டர்ஸ் மட்டும் படத்துல சூப்பரா இருந்துச்சு. மத்தபடி படத்துல வரக்கூடிய ரகுல் பிரீத் சிங் ஆகட்டும், பிரியா பவானி சங்கர் ஆகட்டும், இந்த மாதிரி படத்துல வர எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களுடைய கேரக்டர்ஸை சரியா எழுதல அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து இங்க சொல்லுவேன். எல்லா கேரக்டர்ஸ்க்கும் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செம்மையா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணேன். அண்ட் இந்த படத்துல அனிருத்தோட மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சு. பொதுவா அனிருத்துடைய மியூசிக் ஒரு படத்துல இருந்துச்சு அப்படின்னாலே அந்த படத்தை அது அடுத்த கட்டத்துக்கு தான் கொண்டு போகும். ஆனா இந்த படத்துல அனிருத்தோட மியூசிக் சுத்தமாவே பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகல. படத்துல அங்கங்க நம்ம ரஹ்மானுடைய மியூசிக் லைட்டா இந்தியன் பார்ட் 1ல இருந்து வரும். அந்த மியூசிக்கே தியேட்டர்ல செம்மையா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் அனிருத்தோட மியூசிக் இந்த படத்துக்கு சுத்தமா பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட்டே ஆகல. அண்ட் இந்த படத்துடைய கடைசியில இந்தியன் 3க்கான அந்த ட்ரைலரையும் அட்டாச் பண்ணி போட்டிருந்தாங்க. அது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை நான் தியேட்டர்ல போய் பார்க்கும்போது ஒரு தமிழ் படம் பாக்குற ஃபீலே எனக்கு வரல. ஏதோ ஒரு ஹிந்தி படம் பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரிதான் இந்த படத்தை இவங்க வந்து எடுத்து வச்சிருக்காங்க. தாத்தா வராரு, கதற விட போறாரு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே நம்மள கதற விட்டுட்டார் தாத்தா. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இந்த இந்தியன் 2. ஸோ ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்ப ரொம்ப ஆவரேஜான ஒரு படம் தான். பொழுது போகல, உங்க ஃபேமிலியோட போய் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சும்மா ஒரு தடவை இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பார்த்து ரசிக்கலாம். அப்புறம் என்ன, தாத்தா நம்ம எல்லாருமே போட்டு கதற விட்டுட்டாரு, இதுக்கு மேல வேற என்னத்த சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த படம் தியேட்டர்ஸ்ல இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா போய் பாருங்க. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா இல்லையா? அப்படி பார்த்திருந்தீங்கன்னா இந்த படத்தை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோ அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு படத்தோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.